எனக்கு டைம் கொடு பங்கஜ். நான் கொஞ்சம் யோசிக்கணும். நான் பண்ண தப்பு என்ன, நான் பண்ண சரி என்ன, அடுத்து நான் என்ன பண்ணணும், அனு கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிறதெல்லாம் நான் யோசிக்கணும். அதுக்குதான் இந்த தனிமை. வாழ்க்கையில இது எனக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம். அடுத்தது என்னங்கிறத யோசிச்சு நான் ஸ்டெப் எடுத்து வச்சே ஆகணும். அந்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். அது அனு கிட்ட சொல்லியே ஆகணும். எல்லாம் தெரிஞ்ச பிறகு அவ என்னை ஏத்துக்கிறாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அவ ஒத்துக்கிற மாதிரி எப்படி சொல்றதுன்னு யோசிக்கணும். உனக்கு இது எதுவுமே புரியல. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் இருக்கிற என்ன பார்த்து பாராசிட்டமால் தரவா, சாப்பாடு தரவான்னு கேக்குறேன். ப்ளீஸ் பங்கஜ், புரிஞ்சுக்கோ. நீங்க வீட்டுக்கு வரலங்கறத அம்மா கிட்ட சொல்லிட்டேன். சாப்பாடு வேண்டான்னு நானே போன் பண்ணி சொல்லிடுறேன். இனிமே நானும் இங்க வரமாட்டேன். தேங்க்ஸ் பங்கஜ். இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா முத்துக்கிட்ட கேளுங்க. இனிமே இந்த முழு பங்களாவும் உங்களுக்கு தான். நீங்க தனிமையில யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. அனு, நானும் நீயும் முதல்ல ஆட்டோல பார்த்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப டிராவல் பண்ணி வந்துட்டோம். இனிமே நாம நினைச்சாலும் விலைக்கு போக முடியாது. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கும் உனக்கும் இடையில வர்ற சின்ன சின்ன சண்டைகள்ல நான் என்ன ஃபீல் பண்ணேனோ அதே தான் நீயும் ஃபீல் பண்ணிருப்ப. நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். இனிமே இதை இழுத்துட்டு போறதுல அர்த்தம் இல்ல. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும். ரம்யா, சூர்யா சார் என்னால ஹர்ட் ஆயிருக்காரு. எப்படியும் சார் ஆபீஸ்க்கும் வர போறது இல்ல. அதனால எத்தனிக் டேக்கு சேலை கட்டிட்டு போறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா சந்திரா சார் அவ்வளவு சொல்லிருக்காரு. போதாததுக்கு இப்ப நான் தேவநந்தினி ஹெட் வேற. அதான் ஒரே கன்ஃபியூஷனாவே இருக்கு. அம்மா இங்க வா. ஏன் நான் கேரளா சாரி புடவையே கட்டிக்கவா? கட்டிக்கடி கட்டிக்கடி, உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா ஏன் கேரளா சாரி கட்டணும்னு தோணுச்சு? அது நாளைக்கு ஆபீஸ்ல எத்தனிக் டே. இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா ஸ்டைல்லயும் எல்லாரும் ட்ரெஸ் போட்டுட்டு வரணும். அது தேவநந்தினி ப்ரமோஷனுக்கு பயன்படுத்த போறோம். உங்க ஆபீஸ்ல இதெல்லாம் எப்படிதாண்டி யோசிக்கிறாங்க? அம்மா, இது நான் சொன்ன ஐடியா தான். அப்படின்னா நாளைக்கு உங்க ஆபீஸ்ல பெரிய கொண்டாட்டம்னு சொல்லு. ஆமாமா. சரி சரி, கட்டிக்க கட்டிக்க. நாளைக்கு எல்லாரும் உன்னை பார்த்து அசந்து போக போறாங்க பாரு. இப்ப நான் இருக்கிற சிச்சுவேஷன்ல, இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கிற விஷயத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல. இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தாகணும். இதுக்கப்புறம் நான் இதை பத்தி யோசிக்க போறதே இல்ல. என் வயசை விட பாதி வயசு கூட இல்லாத ஒரு பொண்ணை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அனு, அவ பிறந்தப்ப நான் என்னோட கால் பங்கு வாழ்க்கையை முடிச்சாச்சு. அவ பிறக்கிறதுக்குள்ள
நான் 2 தடவை ஓட் பண்ணிட்டேன். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குதா. இன்னொரு பக்கம் நான் அவகிட்ட நிஜத்தை சொல்லிட்டா அவ என்னை ஏத்துக்குவாளான்ற கேள்வி. முதல்ல இதையெல்லாம் நான் அவகிட்ட எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு புரியல பங்கஜ். இந்த டென்ஷன்ல நான் அவகிட்ட சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் பாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண. தயவு செஞ்சு என்னை தனியா இருக்க விடு ப்ளீஸ். தேங்க்யூ பங்கஜ். இந்த நெக்லஸ் இந்த சாரிக்கு அவ்வளவு அம்சமா இருக்கு. அம்மா எத்தனை தடவை தான் திருஷ்டி கழிப்பேன்? யார் கண்ணு பட்டாலும் அம்மா கண்ணு படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏ இரு இரு. சந்தனம் வச்சாதான் கேரளா சாரிக்கு அம்சமா இருக்கு. பாய் சித்தி. சரி அனு, ஜாக்கிரதையா போயிட்டு வா. பாத்து பத்திரமா போயிட்டு வா. அது நெக்லஸ் எல்லாம் போட்டிருக்க, விலை உயர்ந்த நகை. நகை பத்திரம், கவனமா இருக்கணும். ம், சரி. வா வரேன் ஆண்டி. அனு, நெக்லஸ் போட்டதுக்கு அப்புறமும் என்னமோ குறையுதேடி. சார் இது எனக்கு வேண்டாம் சார். அப்போ எப்போ வாங்கிப்பானோ? அது எப்போன்னு நீங்க தான் சார் சொல்லணும். என்கிட்ட பேச கூட உங்களுக்கு பிடிக்கலையா சார்? அன்னைக்கு நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன? உங்களால தான் சார் போய் சொன்னேன். ஆபீஸ்க்கு ஏன் வரலன்னு திரும்ப திரும்ப கேட்டா, அதான் டக்குன்னு வாய்க்கு வந்தத சொல்லிட்டேன். போதுமா? அன்னைக்கு நான் போய் சொன்னதுக்கு நீங்க தான் காரணம். பாருங்க, அன்னைக்கும் நீங்க இப்படிதான் கோவப்பட்டீங்க. உங்க கோவத்தை ஃபேஸ் பண்ண என்னால முடியல. அதான். சரி சரி, இப்ப ஏன் இங்க வந்த? உங்களுக்கு காய்ச்சல்னா வர மாட்டாங்களா? நான் உங்களை அவ்வளோ இல்ல. அவ்வளோ அன்பு இருக்கு, அதான் வந்தேன். உங்க கூட தனியா பேசுறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க என்ன பேசவே விடல. என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், சாரி கேட்கணும்னு எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? நீங்க என்னடானா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க தனியா இருக்கிற அளவுக்கு என்ன சார் நடந்துச்சு? ஏன் சார் இப்படி பண்றீங்க? எல்லா தப்பும் என்னோடதுன்னு சொல்லத்தான் நீ இப்ப இங்க வந்தியா? நீ என்ன பார்த்து கேட்ட கேள்வி எல்லாத்தையும் ஒரு தடவை உன்னை பார்த்து கேளு. எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். யார் மேல தப்புன்னு உனக்கும் புரியும். உன் இஷ்டப்படி நடந்துகிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இப்ப எல்லாம் உங்களாலதான் சொல்ல நீ இப்ப இங்க வந்திருக்கல. அழாத அனு. அனு ப்ளீஸ் அழாத. இப்படி திடீர்னு வந்து நின்று அழுதா நான் என்ன பண்றது? சாரி சார். சரி, முதல்ல அழறத நிப்பாட்டு. இதை
எதையும் நான் வேணும்னு பண்ணல சார். சரி ஒத்துக்கிற, நீ எதையுமே வேணும்னே பண்ணல, போதுமா? இப்போது அழுத நிப்பாட்டு. எல்லாமே ஏன் தப்பாவே இருக்கட்டும், உங்க மேல தப்பே இல்ல. ஆனா என் மேல நம்பிக்கை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. ஐ ட்ரஸ்ட் யூ அனு. I trust you always. என் மேல அவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்க. இப்ப மட்டும் ஏன் இப்படி வந்து தனியா உட்கார்ந்திருக்கீங்க? உங்களுக்கு தெரிய வேணாமா சார், நான் வேணும்னே அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலன்னு? இனிமே அப்படி பண்ணாதீங்க சார். ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு எடுத்து சொல்ல ஒரு சான்ஸ் ஆவது கொடுங்க. அன்னைக்கு போர்ட் மீட்டிங்ல அப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தது தப்புதான். ஆனா அன்னைக்கு இன்னொரு விஷயமும் நடந்தது. அன்னைக்கு நான் மீரா மேம் வீட்டுக்கு போனேன். போய் அங்க எத்தனையோ தடவை நினைச்சிருக்கேன், நானும் சூர்யா சாரும் மட்டும் இந்த உலகத்துல இருந்தா அது எப்படி இருக்கும்னு. சாரி அனு, நான் தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும், மனசு விட்டு பேசியிருக்கணும். அந்த Dress விஷயத்துக்கு போய் நீங்க அவ்வளவு கோவப்பட்டிருக்கணுமா சார்? அத கோவம்னு சொல்றதை விட உன் மேல எனக்கு இருக்கிற உரிமைன்னு புரிஞ்சுக்கோ அனு. நான் அவ்வளவு கோபப்பட்டிருக்க கூடாது. ஐ எம் சாரி அனு. அதுக்காக நீ என்கிட்ட போய் சொல்லுவியா? சொல்லிருக்க கூடாதுதான். ஐம் சாரி சார். நான் சில முக்கியமான முடிவெடுக்கணும். அதுக்கு தனியா இருந்து யோசிச்சாதான் அது சரியா வரும். அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். யாரும் என்ன வீட்டுல தேடக்கூடாதுன்னு பங்கஜ் வீட்டுல காய்ச்சல்னு சொல்லிருப்பான். இதெல்லாம் எப்படி இவ்ளோ தெளிவா சொல்றீங்க? ஆனா நான் லாட்ஜ்ல தூங்குறதா நினைச்சுக்கிட்டு நீங்க சொன்னதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கல்ல, அது மட்டும் சரியா சார்? என்ன சார் பதிலே காணும்? என்ன சொல்றானோ? இப்பதான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களே சார். உங்க முகத்தை பார்த்தாலே ஒரு கனவு நினைச்சுக்கோ. சார் அப்படின்னா வெறும் கனவுதானா? அதை பத்தி இப்ப எதுவும் கேட்காதானோ? இதுதான் உங்க பிரச்சனை, உங்க வயசு பசங்களுக்கே உள்ள பிரச்சனை. வயசை பத்தி இப்ப ஏன் சார் பேசுறீங்க? நீ என்னை விட 25 வயசு சின்னவானோ, அதனால வயசை பத்தின பேச்சு வந்தே தீரும். ஆனா மனசுக்கு வயசு ஒரு மேட்டரே இல்லைன்னு உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே சார். கிளம்பு. நீங்க ஆபீஸ்க்கு வரலனா இன்னும் என் மேல கோவம் இருக்குன்னு தான் அர்த்தம். அனு,
அனு யூ நெக்ஸ்ட். நானா மேம்? நோ நோ, இப்போ அணு கிடையாது. அப்போ வேற யாரு சார்? இப்போ நீங்களே அவரை பார்க்க போறீங்க. Let us welcome the hero of Kerala, Mr. Surya Prakash. என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ல வந்திருக்காங்க? சார் சூப்பர் சார். நீங்க வந்த பிறகுதான் இந்த எத்னிக் டேவே களை கட்டின மாதிரி இருக்கு. இந்த Dress உங்களுக்கு பக்காவா இருக்கு. தேங்க்யூ. சார் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சார். தேங்க்யூ. அண்ணா ஷான் செம்மையா இருக்கீங்க. அண்ணா வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோகிராஃபர் சார், அப்படியே எல்லாம் சேர்ந்து நில்லுங்க சார். நோ நோ நோ. அனு அண்ட் அண்ணன் அவங்க ரெண்டு பேர் Dress மட்டும் பாத்தீங்களா எவ்வளவு கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. எக்ஸலன்ட் பேர். அது மட்டும் எப்படிங்க? அண்ணா வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோகிராஃபர் சார், அப்படியே எல்லாம் சேர்ந்து நில்லுங்க சார். நோ நோ நோ. அனு அண்ட் அண்ணன் அவங்க ரெண்டு பேர் Dress மட்டும் பாத்தீங்களா எவ்வளவு கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. எக்ஸலன்ட் பேர். அது மட்டும் எப்படிங்க? போட்டோகிராஃபர் அவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா போட்டோ எடுங்க. மேம், அனு இன்னும் ரேம்ப் வாக் வரவே இல்ல மேம். ஓ எஸ், அனுவோட ரேம்ப் வாக் பாக்கி இருக்கு. பட் இட் சீம்ஸ் ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். கரெக்ட் அனு? நோ நோ, ரூல்ஸ் இஸ் தி ரூல்ஸ். எல்லாரும் ரேம்ப் வாக் பண்ணியாச்சு. அனு மட்டும் என்ன? டு இட் அனு. எஸ் அனு, கம் ஆன். அண்ணா வெயிட் வெயிட். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து வாங்க. That will be fantastic. நோ நோ, அதெல்லாம் வேண்டாம். அண்ணா கம் ஆன். நீங்க என்ன இதுக்கெல்லாம் போய் இவ்ளோ வைக்க போறீங்க? நோ 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 நோ, சார் தான் வேண்டான்னு சொல்றாருல. லெட் அஸ் ரெஸ்யூம் आवर வர்க். வெயிட் மீரா. அண்ணா எல்லாரும் வாக் பண்ணிட்டாங்க. நீங்க மட்டும் தான் பாக்கி. நீங்க பண்ணலனா நல்லா இருக்காது. ஏன் கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறா? அண்ணன் வாக் பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஓகே, பண்றேன். அண்ணா என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அண்ணன் அனு ரெண்டு பேரும் வாங்க. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், குயிக் 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 வாங்க. எஃப்எம் சார். அனு கையை ஹோல்ட் பண்ணி. சந்திரா, அதெல்லாம் வேண்டாம். ஓகே ஓகே. அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு போட்டோ எடுக்கும்போது பிரமாதமா இருக்கும். அதனால தான் சொன்னேன். இஃப் யூ டோன்ட் லைக் வேண்டாம். நோ சந்திரா, நோ. இட்ஸ் ஓகே சார்.
எத்தனிக் டே செலிப்ரேஷனை பத்தி நீங்க உங்க கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நம்ம Facebook பேஜ்ல போட வசதியா இருக்கும். எஸ் மீரா, கோ ஹெட். எத்தனிக் டே அப்படிங்கிற ஒண்ண நாம ஏன் செலிப்ரேட் பண்றோங்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வேர்களை நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். நம்ம வேக வேகமா ஓட்டுற இந்த உலகத்துல ஸ்விட்ச் போட்டா ஓட்டுற ரிமோட் கார் மாதிரி வேலை வீடு வேலை வீடுன்னு இருக்கும். நம்மளோட பாரம்பரியத்தை நினைச்சு பார்க்கவே நமக்கு நேரம் இல்ல. நமக்கே தெரியாம நம்ம வாழ்க்கை ரொம்ப இயந்திரத்தனமா ஆயிடுச்சு. இதுல இருந்து ஒரு பிரேக் எடுத்து நம்ம கலாச்சாரம் என்ன, நாம எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கோங்கிறத எல்லாம் நினைச்சு பார்க்க தான் இந்த எத்தனிக் டே செலிப்ரேஷன். அப்பதான் நம்ம ஹெரிட்டேஜோட வேல்யூ நமக்கு புரியும். கல்ச்சர்ன்றது வெறும் துணியில மட்டும் இல்ல, நம்ம யோசிக்கிற விதம், நடந்துக்கிற விதம்னு எல்லாத்துலயும் நம்ம கல்ச்சரை பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். Clothes make a man perfect அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம துணி, நம்ம சிந்தனை, நம்ம நடந்துக்கிற விதம், இது எல்லாமே சேர்ந்துதான் நம்ம யாருங்கிறத வெளி உலகத்துக்கு காட்டுது. அதனாலதான் தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ்ல இப்படி ஒரு எத்தனிக் டேவை நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகே, பை, கேட்ச் யூ லேட்டர். ரொம்ப பிரமாதம் சார். இந்த தடவை இந்த போட்டோஸும் வீடியோஸும் தேவநந்தினி சாரீஸ்க்கு ஒரு புதுவிதமான மார்க்கெட்டிங் தரும்னு நான் நம்புறேன். Sure. All the credits goes to Anu. டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆனதும் அனு கலக்க ஆரம்பிச்சிட்டா. குட் அனு, கீப் இட் அப். தேங்க்யூ ஸ்வப்னா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். Okay guys, let's resume our work. அண்ணே, பேக் டு வர்க்னு சொன்னனே எப்பம் போற போக பாருங்க. ஓகே, என்ன வேலை இருக்கோ அத பாருங்க. இன்னைக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. என்ஜாய். வாட் இஸ் திஸ் பங்கஜ்? ஷேர் மார்க்கெட்டை கூட ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் போல. சூர்யா சாரோட மூட ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரவே மாட்டாருன்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு திடீர்னு? அதுவும் அவ்வளவு நல்ல மூட்ல வந்தாரு. ரேம்ப் வாக் பண்றாரு, டான்ஸ் ஆடுறாரு. வாட் இஸ் திஸ் பங்கஜ்? அத கூட விடுங்க. அது எப்படி கரெக்டா அவரும் கேரளா ஸ்டைல்ல வராரு? யார் அவர்கிட்ட சொன்னது இந்த ட்ரெஸ்ல தான் வாங்கன்னு? அனுவா? அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இப்படி மேட்சா ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. கோஇன்சிடென்ஸ் மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஐ காண்ட் அக்செப்ட் தட். நான் இன்னும் எதுவுமே சொல்லல, அதுக்குள்ள நீங்க இவ்வளவு ஷாக் ஆயிட்டீங்களே மீராஜி. இன்னும் நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா எவ்வளவு ஷாக் ஆவீங்களோ? இதை விட இன்னும் என்ன ஷாக் இருக்கு? ஆல்ரெடி அவ தேவநந்தினி சாரீஸ்க்கு ஹெட் ஆயாச்சு. இன்னும் என்ன, அவளை கம்பெனிக்கு எம்டி ஆக்க போறாங்களா? அதையும் பண்ணிட்டீங்கன்னா சுத்தம். அதான் அன்னைக்கே சொன்னனே, அதுக்கும் மேல என்ன? என்ன சூர்யா சார் சேர்ல போய் உட்கார போறாளா, இல்ல சேர்மனா ஆக போறாளா? நீங்களும் நானும் கண்ணு முன்னாடி நின்னு கை கட்டி வேலை பார்க்க போறோமா? நீங்க ப்ரொஃபஷனலா மட்டுமே யோசிக்கிறீங்க மீராஜி. கொஞ்சம் பர்சனலாவும் யோசிங்க. ராணி மகாராணி, ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக. What do you mean பங்கஜ்? சீக்கிரமே சூர்யா சார் அனுவோட வீட்டுக்கு போக போறாரு. எதுக்கு? ப்ரப்போசல், மேரேஜ் ப்ரப்போசல். அப்படின்னா உங்களுக்கு என் மேல கோவம் இல்லைன்னு ஆயிடுச்சு. எத்தனிக் டேக்கு வந்துட்டீங்க.
நான் தான் அங்கேயே சொன்னேன்ல எனக்கு கோவம் இல்லைன்னு. நீ தான் எத்தனிக் டேக்கு வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி இடத்த விட்டு போன. அதுக்காக தான் வந்தீங்களா சார்? உன் மேல கோவம் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக வரல, வரணும்னு தோணுச்சு, அதுக்காக வந்தேன். கோவம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதான் வந்தேன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவீங்க. பட் அதுக்காக நான் வரலையானோ. சரி விடுங்க, எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நான் அப்படியே எடுத்துக்கிறேன். தட்ஸ் யுவர் ஃப்ரீடம் அனு. உன்னோட திங்கிங்க தடுக்க நான் யாரு? திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அனு, நீ வந்து கூப்பிடுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என்ன ஆச்சரியம் பாரு, நாம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனா நாம நினைக்காத ஒண்ணு திடீர்னு நடந்துருது. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு சொல்றது சரிதான் இல்லையா சார்? எது எது எப்ப நடக்கணுங்கிறதுக்கு இயற்கையிலேயே ஒரு விதி இருக்கு போல. அது கரெக்டா நடந்துகிட்டே வருது. சில விஷயங்கள் சரியா நடக்கணும்னா மனசை விட்டு பேசதான் செய்யணும். மனசை விட்டு பேசணும்னா சார்? அனு, அந்த டெண்டர் விஷயம் என்னாச்சு? எந்த டெண்டர் விஷயம் சார்? டெண்டர் இல்ல, நான் வேற ஏதோ கேட்கணும்னு நினைச்சேன். சரி, அதை பத்தி அப்புறம் பேசலாம். அனு, வெயிட் a minute. இல்ல ஸ்வப்னா, நான் இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலனா என்னால முடிச்சிருக்கவே முடியாது. இன்னைக்கு எத்தனிக் டே தான், ஒர்க் இருக்காதுன்னு நினைச்சிட்டு அப்படியே லூஸ்ல விட்டுட்டேன். ஹவவர் தேங்க்ஸ் ஸ்வப்னா. இன்னுமா புரியல உனக்கு? பண்ண தப்ப திரும்ப திரும்ப பண்ணுவியா? திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணாத. அவன் மோசக்காரன். உனக்கு அறிவே இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டே யாராவது கிணத்துல விழுவாங்களா? அவனை நம்பாதன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்றது? அவனை நம்புன பைத்தியம் அலைவனி. என்ன மாதிரி பைத்தியம் முடிச்சு ரோட்ல அலைவனி. அவனை நம்பாத. அவன் நம்பிக்கைன்னு சொல்லுவான். ஆனா நம்புனவங்க எல்லாரையும் மோசம் பண்ணிடுவான். நம்புனவங்க எல்லாம் கழுத்து அறுத்துருவான். அவன் வேலையாதுதான். அவனை நம்புறவங்களை கழுத்தறுக்கிறதா அவன் வேலையே. அவன் நல்லவன் இல்ல. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம அவனை நம்பாத. அப்புறம் நீயும் பைத்தியமாயிருவ. அவனை நம்பாத, மோசம் போயிருவ. சொன்னா கேளு, மோசம் போயிருவ. யார் நீ? என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? என்னாச்சு அனு? பைத்தியம் சார், ஒரு பைத்தியம் சார். ஒரு பைத்தியம் என்ன துரத்திட்டே வரா சார். எங்க? அங்க யாரும் இல்லையே சார். இங்கதான் சார் இருந்தான். காணோம் சார். அவன் என்ன மறைச்சு நின்னா சார். என்னென்னமோ சொன்னான். இப்ப கூட என்ன துரத்திட்டு தான் வந்தான். அனு, பயப்படாத, ஓகே? ஆபீஸ்ல ஜாப் இருந்துச்சுன்னா லேட் ஆச்சுன்னா கேப்ல போக வேண்டியதானே? ஏன் இப்படி நடந்து போற? சரி வா, கார்ல ஏறு, நான் உன்னை டிராப் பண்றேன். வா வா.
என்ன சொன்னா? அனு, உன்னதான் கேக்குறேன், அவன் என்ன சொன்னான்? அதெல்லாம் வேண்டாம் சார், விடுங்க. அவன் என்னென்னமோ வளர்னான். அவன் சொன்னதை பத்தி திரும்ப கேட்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. அவன் என்ன சொன்னான்னு நீ சொல்லனா எனக்கு எப்படி தெரியும்? ஏன் இவ்வளவு டிஸ்டர்ப்டா இருக்க? அவன் உங்களை பத்தி தான் சார் சொன்னான். என்ன பத்தி சொன்னானா? ஆமா சார், நீங்க மோசக்காரனா, நம்ப வச்சு கழுத்து அறுத்துருவீங்களாம். இன்னும் என்னென்னமோ சொன்னா சார். ப்ளீஸ் சார், இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எனக்கு அவன் சொல்றது எதையும் நினைக்கவே பிடிக்கல. இவ்வளவுதானா? இதுக்காக தான் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கியா? என்ன பத்தி புகழ்ந்து பேசுறவங்கள மட்டும்தான் நீ பாத்திருக்க. தப்பா பேசுறவங்களும் இருக்காங்க. நான் கெட்டவன், ஏமாத்துக்காரன். ஐயோ சார், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்களை பார்க்கவே சகிக்கல. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார். அனு, நம்மள சுத்தி இருக்கிறவங்க இது மாதிரி ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதையெல்லாம் கண்டுக்காத. நம்மள 10 பேர் பாராட்டினா 10 பேர் திட்டதான் செய்வாங்க. இதுதான் உலகம். அதை நம்மளால மாத்தவே முடியாது. அதுக்காக என்ன வேணாலும் திட்டுவாங்களா சார்? நீ கேள்விப்பட்டது இல்லையா அனு, ஒரு வாய மூட முடியாதுன்னு? மத்தவங்க பார்வையில நம்ம எப்படி தெரிவோம்னு நமக்கு எப்படி தெரியும்? ஆனாலும் உனக்காக, உன் நிம்மதிக்காக இன்னொரு தடவை இங்க வருவோம். அவன் எங்க இருக்கான்னு பாப்போம். அவங்க கிட்ட பேசி பாப்போம். அவன் என்ன சொல்றான்னு கேட்போம். அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். ஆமானு, ஏன் இந்த நேரத்துல வீட்டுக்கு போற? ஆபீஸ்ல அப்படி என்ன வேலை? என்னமோ வேலை சார். என் மனசே சரியில்லை. மனசு சரியில்லையா? ஏன்? ஒண்ணும் இல்ல சார், என்னமோ மனசு சரியில்லை. நீங்க விடுங்க. சரி அனு, இனி ஆபீஸ்ல உனக்கு நிறைய வேலை இருக்கும். நீ பிஸியா நான் பிஸியான்னு நமக்குள்ளேயே போட்டி வரும். போட்டியா? உங்க கூடயா? போங்க சார். நீ சாதாரண ஆள் இல்ல அனு. என்ன நடக்குதுன்னு பார்க்க தானே போறோம். சார் சார், எங்க ஏரியா வந்துருச்சு சார். டிரைவர், வண்டியை ஓரமா நிப்பாட்டு. ஓகே சார், பாய். பாய் அனு. கல்யாண விஷயத்தை காகிதத்துல குறிச்சு வைக்கிறியா புஷ்பா? காகிதத்துல இருக்கிறதெல்லாம் கனவா போகவும் வாய்ப்பு இருக்கு தாயி. கண்டிப்பா கல்யாணம் நடக்கதான் போகுது. உன் கனவு ஈடேறதான் போகுது. ஆனா காகிதத்துல எழுதுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல புஷ்பா. மனசுல எழுதணும். இந்த காகிதம் கனவு எல்லாத்தையும் ஒரு ஓரமா தூக்கி வச்சிரு. உன் பொண்ணு தலையில ராஜயோகம்னு எழுதி வச்சிருக்கு. அதை யாரால தடுக்க முடியும்? ராஜயோகமா? அப்ப அந்த அகரம்? அகரம் எப்பவும் இருக்கு புஷ்பா. அகரத்துல இருக்கிறவன் உன் பொண்ண சிகரத்துக்கு கொண்டு போறத நீ பார்க்கதான் போற. நீ நினைச்சதை விட உன் பொண்ணு தலையெழுத்து ரொம்ப அமோகமா இருக்கு. இத நான் சொல்லல, இந்த ஆத்தாவே சொல்றா புஷ்பா. ரொம்ப சந்தோஷம்மா. யாரு பையன், எங்க இருந்து வருவான், என்ன செய்யணும்னு புரியாம இருந்த. நீங்க சொல்றத கேட்டா எல்லாம் தானா நடக்கும்னு புரியுது. ஆமாம் புஷ்பா, எல்லாம் தானா நடக்கும். எல்லாத்தையும் தானா நடக்க வைப்பா இந்த ஆத்தா. காலக்கெடிகாரம் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அதோட சாவி ஆத்தா கையில இருக்கு மகளே. ஆத்தா சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கும். ரம்யா, இந்த சாமியாடி அம்மா எப்ப வந்தாலும் ராஜயோகம் ராஜயோகம்னு சொல்றாங்களே, அதுக்கு என்னடி அர்த்தம்?
இந்த ஊர்ல ராஜானா அவர் ஒருத்தர் மட்டும்தானா? அவருதான் சொல்றாங்களா அந்த சாமியாடி அம்மா? இல்லடி, நம்ம தெருவுல கூட ராஜான்னு ஒருத்தர் இருக்கான்ல. அவன் பேரு தான் ராஜா. சூர்யா சார் தான் உண்மையான ராஜா. அடி பாவி, கடைசியில உன் காதலுக்கு அந்த சாமியே போஸ்ட்மேன் ஆக்கிட்டியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. சரி, சூர்யா சார் ராஜாவாவே இருக்கட்டும். ஆனா அவருக்கு எத்தனை ராணியோ என்னவோ. ஏய் சும்மா அரடி. நேத்து நானும் சேரும் ரேம்பாக் போனும் பாரு. என்ன சொல்ல ரம்யா? எத்தனிக் டே ஹேங் ஓவர் இன்னும் உனக்கு தீரலையா? ராஜா ராணி ரொமான்ஸ் எல்லாம் அங்கே நடந்திருக்கு போல. அதுவும் அத்தனை பேருக்கு முன்னாடி. அதெல்லாம் என்னோட பிரைவசி மேட்டர். அத பத்திலாம் நீ கேட்காத. ஓ, பிரைவசி மேட்டர்ங்கிற அளவுக்கு வந்தாச்சா? நடத்து நடத்து. இனிமேல் நாங்கெல்லாம் யாரோ. நேத்து நான் போட்டுட்டு போன சாரிய பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் ரம்யா. அது ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? அத போட்டுட்டு போனதாலதான் சூர்யா சார் எத்தனிக் டேக்கே வந்தாரு. அவர் கைய கோத்துக்கிட்டு ரேம்பாக் போன அந்த நொடி அந்த சாரிய வாழ்நாள் முழுக்க பத்திரமா வச்சுப்பேன். அப்புறம் அத உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். ஆ, 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 ஆ. சொல்லு சொல்லு சொல்லு. நான் எங்கேயாச்சும் தனியா போனா அவர் எப்படி டென்ஷன் ஆகுறாரு தெரியுமா? உடனே என் பின்னாடி ஒரு ஆள் அனுப்பி கார் அனுப்பி ஒரு சின்ன பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு. ஐ ரியலி லைக் இட். அவர் அப்படி பண்ணும் போதெல்லாம் அதுக்காக திரும்ப திரும்ப அப்படி நடந்துக்கணும்னு தோணுது. பாத்தடி, நீ சின்ன பொண்ணுன்னு அவர் தூக்கி இடுப்புல வச்சுக்க போறாரு. என்னடி இன்னைக்கு என்ன ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னை ஓட்டணும்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா ரம்யா, நீ என்ன ஓட்டினாலும் என் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனா அந்த ஆபீஸ்ல மீரா மேம் இருக்காங்களே. மீரா மேமா? அவங்க என்ன பண்ணாங்க? ஒன்னும் இல்லடி, அது சொல்லி இப்ப என்ன ஆக போகுது, விடு. சரி விடு, உனக்கே பிடிக்கலன்னு சொல்ல வேண்டாம். ஆபீஸ்ல அந்த மீரா மேடம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? என்னடி விடுன்னு சொன்னா இப்ப நீயே சொல்ல ஆரம்பிச்சுட்ட. நான் விடுன்னு சொன்னா நீ அப்படியே விட்டுருவியா? என்ன இதெல்லாம் கேட்க மாட்டியா? ஐயோ அடி பாவி, சொல்லுடி. சூர்யா சாருக்கு என் மேல எவ்வளவு அக்கறை இருக்கும் அதே மாதிரி சூர்யா சார் மேல மீரா மேம்க்கும் அக்கறை இருக்கு. அதான் பிரச்சனையே. ஓ, முக்கோண காதலா? அப்புறம் நான் கேரளா டைப்ல ட்ரெஸ் போட்டுட்டு போனேனா, சூர்யா சாரும் அதே மாதிரி கேரளா டைப்ல வந்தாரா. நாங்க 2 பேரும் சேர்ந்து ரேம்பாக் போனோமா. அப்போ அவங்க முகம் போன போக்க பாக்கணுமே. சூர்யா சார் ரூம்ல போன் பேசுற மாதிரி வந்து அவர் ட்ரெஸ்ஸ தண்ணி கொட்டிட்டாங்க. உடனே அவருக்கு மாத்த வேற ட்ரெஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு உனக்கு தெரியாதா? தெரியாம என்ன? உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸோட அவர் இருக்க கூடாது, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோட தான் அவர் இருக்கணும். அதுக்கு தானே? ஆமாண்டி, அத நான் கண்ணால பார்த்தேன். ஆனா சூர்யா சார் அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியல. அதே மாதிரி மீரா மேம் எதை பேசினாலும் இன்டைரக்டா பேசுறது, குத்துற மாதிரி பதில் சொல்றது, ஓர கண்ணால பாக்குறது எரிச்சலா வருதுடி. அதையும் சூர்யா சார் கவனிச்சிருக்க மாட்டாரே. ஆமாண்டி, நான் போய் கேட்டாலும் எனக்கும் மீராக்கும் நடுவுல ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் தான், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவாரு. அது உண்மைதான், எனக்கே தெரியும். ஆனா மீரா மேம் அப்படி நடந்துக்கிறதே இல்ல. அதான் எனக்கு எரிச்சலா வருது. அத மீரா மேம் ஒரு நாளும் மாத்திக்க போறதே இல்ல. ஏண்டி மாத்திக்கணும்? நீ இப்பதான் 1 வருஷமா சூர்யா சார் கூட பழகுற. ஆனா அவங்க 10 வருஷமா சூர்யா சார் கூட தானே இருக்காங்க. அவ்வளவு லேஸ்ல அவங்க விட்டுருவாங்களா? என்னடி இப்படி சொல்ற? நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்கணும்னா சூர்யா சாரே நீயும் அவரும் ரொம்ப க்ளோஸ்ங்கறத அவங்க கிட்ட சொல்லணும். அது வரைக்கும் மீரா மேம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது எப்படி நடக்கும்? டேய் டேய், டேய், இங்க வா. யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? சொல்றான்னு சொல்றேன்ல,
உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். டேய், பைத்தியக்கார மாதிரி என்கிட்ட நடிக்கிறியா? யார் நீ? உண்மையை சொல்லு. நான் பைத்தியம். உன்ன மாதிரி நான் 1000 பேரை பார்த்திருக்கேன். ஆமா, அது என்ன அனு மேடம் என்னென்னமோ பேசுற? அன்னைக்கு நீதானே என் மேல கல்ல கொண்டு எரிய பார்த்த. இல்ல நான் பைத்தியம். நான் எரியல, அது நான் இல்ல. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. நீ இனிமே யார் கண்ணி படக்கூடாது. உன்னை பத்தி நியூஸே எனக்கு வரக்கூடாது. அப்படி மட்டும் வந்துச்சுன்னா உயிரோட புதைச்சிடுவேன். இனிமே நான் வரமாட்டேன். தப்பாயிருச்சு. நான் வரமாட்டேன். டேய் நில்றா. இருடா. இந்தா. வேணாம். ஏய், புட்டின்னு சொல்றேன்ல. டேய் நில்றா. வேணாம். வாங்கிக்கோன்னு சொல்றேன்ல. இல்ல வேண்டாம். டேய், புட்டின்னு சொல்றேன்ல. வாங்கடா. இனிமே இந்த பக்கமே உன்னை பார்க்க கூடாது. யார் இவன்? நிஜமாவே பைத்தியமா? என்ன நடிக்கிறானா? இன்னொரு தடவை இவன் ஏதாவது பண்ணான்னா இவனை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். என்னது இது? ஏன் சார், உங்களுக்கு படிக்க வராதா? இல்ல எனக்கு படிக்க வருமான்னு டெஸ்ட் பண்றீங்களா? இது நீ எழுதுனதான்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? இதை ஏன் நீ லேப்டாப் குள்ள வச்சுட்டு போன? உங்களை தவிர வேற யாரும் பார்க்க கூடாது, படிக்க கூடாதுன்னு தான். நீ நேர்ல பார்த்து சாரி சொன்னது பத்தாதுன்னு ரைட்டிங்ல வர தெரியா? நோ. இது உங்களை நேர்ல பார்த்து சொல்றதுக்கு முன்னாடி சொன்ன சாரி. இது புரியல. அதாவது நான் உங்களை கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்து சாரி சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஆபீஸ்ல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு சொன்ன சாரி இது. சாரின்னு எழுதுன சாரி இது. ஆனா நீங்க இத பார்க்கவே இல்ல. பார்த்திருந்தா இவ்ளோ ஆயிருக்காது. நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை சாரி கேக்குறதுக்கு ஒரு நாவலே எழுதுவ போல இருக்கே. என்ன சார், என்ன பார்த்தா சரியான லூசுன்னு தோணுதா? லைட்டா தோணத்தான் செய்யுது சார். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனா ஒண்ணு பாத்தீங்களா, நான் எழுதுனது என்னன்னு கூட உங்களுக்கு புரியல. இவ்ளோ பெரிய பிசினஸ் கிங்கா இருந்து என்ன யூஸ்? அப்படின்னா உன்னை விட நான் பெரிய லூசுன்னு சொல்றியா? நோ. நீங்க ஏன் சார் நான் சொல்லாததெல்லாம் சொன்னேன்னு சொல்றீங்க? அனு, முன்னாடிலாம் இந்த மாதிரி லூசுங்க கிட்டலாம் எனக்கு பேசவே பிடிக்காது. இப்பெல்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கேன் போல. ஓ, என்ன நேரடியாவே லூசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் சொல்லலப்பா, நீதான் அப்படி எடுத்துக்கிற. மீராஜி, எங்க போறீங்க? சார் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நோ மீராஜி, சாரும் அனுவும் ஒரு முக்கியமான விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப ஜாலியா. வேலை பார்க்கவே மூடு இல்ல பங்கஜ். ஏன் மீராஜி? நான் சூர்யா சார் ரூமுக்கு போனா உள்ள அனுவும் சூர்யா சாரும் பேசிட்டு இருக்காங்க. போகாதீங்கன்னு சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் பங்கஜ்? இது ஆபீஸா இல்ல காலேஜ் கேண்டீனா? காலேஜ் படிக்கும் போதுதான் ஜூனியர்ஸ் எல்லாரும் இப்படி ஒன்னா சேர்ந்து நின்னு பேசுவாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்கேயுமா? ஆபீஸ் டைம்ல யாராவது இப்படி பேசுவாங்களா? இல்ல அவளுக்கு தான் அறிவில்ல? சூர்யா சாருக்கும் அறிவு இல்லையான்னு கேக்குறீங்களா மீராஜி? இதெல்லாம் நம்ம கண்ணுல படும்போது எதுவுமே நடக்காத மாதிரி இருங்க மீராஜி. அங்க எதுவும் நடக்கல, நாம எதுவும் பார்க்கல. என்னால அப்படிலாம் இருக்க முடியல பங்கஜ். நான் உங்களுக்கு ஒரு நல்ல சஜஷன் சொல்லுவா. மறந்துடுங்க. வாட்? ஐ மீன், இப்ப பார்த்தத மறந்துடுங்கன்னு சொல்ல வந்தேன். நான் உங்களை கிண்டல் பண்ணல, விளையாடல, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எது நல்லது பங்கஜ்? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மை காட் ஏதோ சொல்லுவாங்களே, அத சொல்றதுக்கு கூட எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நாம இந்த கம்பெனிக்காக, சூர்யா சாருக்காக என்ன தியாகம் பண்ணாலும் உழைச்சாலும் அதெல்லாம் சூர்யா சார் கண்ணுக்கு தெரியவே இல்லல. இட்ஸ் ரியலி ஹர்ட்ஸ் மீ.
பிராண்டேவ். சார் அப்படின்னா இந்த இடத்துல இவங்கள பாக்குறதுன்னு முடிவு பண்ணி பாக்குறது. அவன் உனக்காக தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? உண்மைதான் அனு. அவனுக்கு உன்கிட்ட சொல்ல நிறைய இருக்கு போல. இன்னியோட இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். போய் அவன்கிட்ட என்ன சொல்றான்னு முழுசா கேட்டுட்டு வா. சார் என்ன சொல்றீங்க? முதல்ல இங்க இருந்து போலாம். அனு, திரும்ப அவன் என்னைக்காவது உன் முன்னாடி வந்து பேசுவான். அவன் பேசுறத கேட்டு நீ பயப்படுவ. அவன் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் ஒண்ணு விடாம கேட்டுட்டு வா. உனக்கு அவன்கிட்ட என்ன கேட்கணுமோ அதையும் கேளு. லெட்ஸ் புட் அ ப்ராப்பர் டாட் டுடே. நான் ஏதாவது கேட்டு ஐயோ இல்ல சார் வேண்டாம். இங்க இருந்து உடனே போலாம். இல்ல அனு, நான் கார்ல தான் இருக்க போறேன். எங்கேயும் போக மாட்டேன். பயப்படாத. உன் பார்வையிலேயே தான் நான் இருப்பேன். உன் மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு இன்னைக்கு விடை கிடைச்சாகணும். நீ போயிட்டு வா. நான் இங்கதான் இருப்பேன். சார் சொல்றேன்ல, போயிட்டு வா. நான் தான் சொல்றேன்ல அனு, போ. நீங்க ஏன் அன்னைக்கு அப்படிலாம் பேசுனீங்க? உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேர் தான் எல்லாருக்கும் தெரியுமே. பைத்தியம் பைத்தியம். எல்லாரும் உங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னு நான் கேக்கல. உங்க நிஜ பேர் என்ன? உங்க பேரே உங்களுக்கு சரியா தெரியலையே. அடுத்து உங்க பேர்ல இப்படி கரிய பூசுறீங்களே. நீங்க பண்றது உங்களுக்கே தப்பா தெரியலையா? சூர்யா சார பத்தி ஏன் தப்பா பேசுனீங்க? பேச மாட்டேன். இனிமே பேச மாட்டேன். இப்படி எல்லாம் சொல்றதுனால எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு புரியுதா? புரியுதா? புரியுது புரியுது புரியுது. இனிமே சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். அவரு பெரிய ஆளு, கடவுள் மாதிரி. தப்பா சொல்லிட்டேன் தப்பா சொல்லிட்டேன். தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு தண்டனை கொடு தண்டனை கொடு. எனக்கு தண்டனை கொடு. ஐயோ 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 நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. இல்ல, நான் சொல்லிருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். இவ்ளோ நாள் ஏன் அவங்கள பத்தி தப்பா பேசுனீங்க? சொல்லுங்க, ஏன் அப்படி சொன்னீங்க? தெரியாம சொல்லிட்டேன். பயத்துக்காக சொல்லிட்டேமா. தப்பு பண்ணிட்டேமா தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ண நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேமா நான் தப்பு பண்ணிட்டேமா. இல்ல, வயித்துக்கு நீ என்ன வேணாலும் பேசுவீங்களா? அவர் பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது? அப்படி தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசலாமா? அது தப்பு இல்லையா? இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேசவே மாட்டேன் பேச மாட்டேன். பேச மாட்டேன் பேச மாட்டேன் இனிமே. என்னன்னு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சா? இனிமே பயப்பட மாட்டியே? எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா பைத்தியத்தை பத்தி டவுட் மட்டும் கிளியர் ஆயிடுச்சு. என்னென்ன டவுட் இருக்கு? ஐயோ, நிஜமா எனக்கு தெரியல அனு. என்ன டவுட்? அதான் நான் வரும்போதே கேட்டனே சார், அந்த நெக்லஸ் விஷயத்தை பத்தி. நான் தான் சொன்னேனே அனு, அந்த நெக்லஸ் உன்கிட்ட எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு. அப்போ நீங்க கொடுத்து விடலையா சார்? நான் எப்படி கொடுத்து விடுவேன், அதுவும் அம்மா கிட்ட? போங்க சார், நீங்க கொடுத்து விட்டதா நினைச்சேன். நான் என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டேன். கற்பனையா? என்ன? அது இப்ப ரொம்ப முக்கியமா சார்? நீங்க கொடுத்து விடல, அதோட விடுங்க. அனு, ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஒரு நாள் உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வாட்? எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லலையா சார்? அம்மா இதத்தான் அன்னைக்கு சொல்ல வந்தாங்களோ?
என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல அனு, சொல்லு. எங்க வீட்டுக்கு வந்த உங்க அம்மா ஏதாவது உனக்கு ஒரு gift கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நெக்லஸ கொடுத்துட்டு போனாங்க. இந்த நெக்லஸ நீங்க எனக்கு கொடுக்க தான் வாங்குனீங்கன்னு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். என்னால கோவமா இருக்கிற நீங்க என்னை பார்க்க சங்கடப்பட்டுட்டு உங்க அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பிட்டீங்கன்னு நானா கற்பனை பண்ணிக்கிட்டேன். இது நீ அன்னைக்கே என்கிட்ட சொல்லிருக்கலாமே அனு. என்னை எங்க சொல்ல விட்டீங்க? யாராவது ஏதாச்சும் சொல்ல வந்தா அத காது கொடுத்து கேட்டாதானே. உங்க மூடு நல்லா இருந்தா அவங்க பேசுறதெல்லாம் கேப்பீங்க. நீங்க கோபமா இருந்தா பேச வந்தவங்கள பேசவே விட மாட்டீங்க. கரெக்ட் அனு. அம்மாவும் அன்னைக்கு என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்க. இதத்தான் சொல்ல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்னையும் சொல்ல விடல, உங்க அம்மா சொல்ல வந்ததையும் நீங்க கேட்கல. ஏன் சார் உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது? தெரியலையா அனு. அப்ப கூட சாரின்னு சொல்ல மாட்டீங்கல்ல சார்? ஓகே சார், பாய். வீடு வரைக்கும் என்ன கொண்டு வந்து டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புதுசா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நான் எப்பவும் உன்னை டிராப் பண்ணிட்டு தானே போறேன். அதெல்லாம் அப்போ சார். இடையில 2 நாள் கோவமா இருந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் டிராப் பண்ண வரீங்க. அதுக்காக தான் இந்த தேங்க்ஸ். உனக்கு சாரி சொல்லவும் காரணம் கிடைச்சிருது, தேங்க்ஸ் சொல்லவும் காரணம் கிடைச்சிருது. பை அனு. சார், போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. மெசேஜ் எல்லாம் அனுப்பாதீங்க, நான் தூங்கிடுவேன். ஓகே அனு, நான் உனக்கு மெசேஜ் அனுப்ப மாட்டேன், காலும் பண்ண மாட்டேன். ஓகே சார். ஆரம்பிச்சிட்டாயா? இந்த சூரிய பிரகாஷ் திரும்பவும் டிரைவர் வேலை பார்க்க. இத உடனே அந்த மகாலட்சுமி மீரா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த நெக்லஸ் ஏன் அம்மா அனுவுக்கு கொடுத்தாங்க? சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தான் இந்த நெக்லஸ். நம்ம கையை மீறி எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் இந்த அணு விஷயத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த பைத்தியக்காரன் அன்னைக்கு என்ன பத்தி தப்பா பேசினான்னு அனு சொன்னா. ஆனா நேத்து போனா அவன் என்ன பெரியாள்னு சொல்றான், கடவுள்னு சொல்றான். நீ ஏதாவது மிரட்டினியா? ஒரு பைத்தியத்தை கூட விட்டு வைக்க மாட்டியா பங்கஜ்? டேய் நிஜம்தான்ப்பா. நான் சும்மா அன்பா 2 வார்த்தை தான் பேசினேன். 2 வார்த்தை தானே பாத்துக்கோயே. இனிமே அவன் பக்கமே வர மாட்டான். அவன் ரொம்ப பயந்துட்டான், அவ்வளவுதான். ஐ அம் ஷுவர். அவன் என்ன பேசணும், எப்படி பேசணும்னு எல்லாத்தையும் நீ எழுதி கொடுத்துட்டியா? நான் தப்பு பண்ணிட்டேன், வயிற்றுக்காக தான் அப்படி சொன்னேன்னு சொல்றான். இதெல்லாம் உன் டேலாக்கா? விட்டு அவனை மனப்பாடம் பண்ண வச்சு ரிஹர்சல் பார்த்து உன்கிட்ட வந்து சொல்ல சொன்னதா சொல்லுவ போல இருக்கு. ஜஸ்ட் மிரட்டண்டா, என்ன நம்பு. மிரட்ட மட்டும்தான் செஞ்ச. உன் பிரச்சனை தீந்துச்சுல, போய் வேலையை பாரு. இத பத்தி எல்லாம் கேட்காத. இது தற்காலிகமா தான் தீர்ந்திருக்கு பங்கஜ். அவன் யாரு, ஏன் அப்படி சொன்னா எதுவும் தெரியறதுக்குள்ள நீ ஏன் அவனை மிரட்டின? நீ ஏன்டா இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு யோசிக்கிற? அவன் யாரா இருந்தா என்ன செஞ்சிருவான் அவன்? பங்கஜ், என்ன சூர்யா, நான் என்ன சொன்னாலும் என்னையே நீ கேள்வி கேட்கிற. ஆனா நான் கேட்டா மட்டும் உனக்கு கோவம் வருது. நேத்துக்கு நீ அணு கூட தானே போயிட்டு வந்த? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? நான் அவ்வளவு சொல்றேன், நீ எதையும் கேட்காம நீ நினைச்சதே பண்ணிட்டு இருக்க. இதுல பழசெல்லாம் வேற சொல்ல போறேன்னு சொல்ற. என்ன சூர்யா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உன்னை பத்தின கணிப்பு சுத்தமா தப்பாவே போயிருச்சு. உனக்கு எதிரா யோசிக்கிறவங்களை எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத நீ யோசிக்கிறதே இல்ல. உன்ன மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு எந்த விதமான வீக்னஸ் இருக்க கூடாது. உன்னோட வீக்னஸ் அணு. உன் எதிரிங்க அணுவை வச்சுதான் பிளான் பண்ணுவாங்க. அணுக்கு ஒரு அடி விழுந்தா நீ துடிப்ப. நம்ம சங்காத்தமே வேண்டான்னு பயந்து ஓடி போன ஒருத்தனை நினைச்சு நீ இன்னும் பயந்துட்டு இருக்கியா? உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு பங்கஜ். நம்ம கண்ணுக்கு எதிரா இருக்கிற எதிரிங்களை ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா கண்ணுக்கே தெரியாத எதிரிங்கன்னா நம்ம 100 மடங்கு ஜாகிரதையா இருக்கணும் சூர்யா. சொன்னா கேளு. சொல்றத கேளு. சும்மா இப்படி எதையாவது பேசி
என்ன குழப்பாத. என் எதிரிங்களால என் நிழல கூட தொட முடியாது. அணுவுக்கு வேற யாராலையும் வர்ற பிரச்சனையை விட என்னாலதான் பிரச்சனை வருமோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஹலோ, வாட்? நான் உடனே வரேன். சூர்யா, அர்ஜென்ட் சூர்யா. என்ன? சூர்யா, பூர்ணி ஃபோன் பண்ணாங்க. மீராவோட அம்மாக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சான். ஓ மை காட். வா வா போலாம். என்ன சொல்றாங்க மீரா? எனக்கும் புரியல சார். ரொம்ப பதட்டமா இருக்காங்க. சார், அவங்க உங்ககிட்ட தான் ஏதோ சொல்ல வராங்க. அம்மா அம்மா ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நான் அன்னைக்கு சொன்னேன்ல, மீராவுக்கு நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா பூர்ணி, என்னாச்சு? அம்மா சார், பல்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. ரொம்ப டேஞ்சரஸா இருக்காங்க சார். பங்கஜ் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மா 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 என்னாச்சு? அம்மா என்னம்மா? அம்மா என்னாச்சு? அம்மா என்ன பூர்ணி, ஏதாவது செய்யுங்க. அம்மா 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 அம்மா. எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இன்னைக்கேவா? மேடம், நீங்க யாருக்குமே சொல்லலையே. எனக்கு சூர்யா சார தவிர வேற யாருமே கிடையாது பூர்ணி. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இதனால யாரோட வேலையும் பாதிக்க வேண்டாம். நானே பாத்துக்கிறேன். மீரா, ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் இப்படி யாருமே இல்லையா? எங்க அம்மா கஷ்டப்பட்ட போது யாருமே எட்டி கூட பார்க்கல சார். இப்போ மட்டும் எதுக்கு? யாருமே வேண்டாம் சார். என் அம்மாவை நானே பாத்துக்கிறேன். இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். மீரா, நாங்க இருக்கோம். யூ டோன்ட் வரி. என்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்.
ஹலோ ஹலோ அனு எங்கடி இருக்க? நான் மீரமம் வீட்ல தான் இருக்கேன். ஹலோ ஹலோ கேக்குதா? ஐயோ ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. மீராக்கு குடும்பம்னா அவ அம்மா மட்டும்தான். இந்த இழப்பை தாங்கிக்க அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இப்போதைக்கு அவ போக்கிலே விடுவோம். அவளே நார்மலாகி வருவா. என் கூடவே வேலை பார்த்திருக்கா. ஆனா அவளுக்குள்ள இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை பாரு பங்கஜ். நான் எவ்வளவு செல்ஃபிஷ் இல்ல? என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சுயநலக்கார, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாதவன்னா. சூர்யா, ரொம்ப யோசிக்காத. இவ்வளவு வருத்தப்படுற அளவுக்கு நீ எந்த தப்பும் செய்யல. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே நீ ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண. நீயா ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள மாட்டிக்காத. உனக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சியே போதும், இதையும் ஏத்திக்காத. இல்ல பங்கஜ், இத்தனை வருஷம் கூடவே வேலை பார்த்த ஒருத்தியோட பர்சனல் லைஃப பத்தி ஒரு நொடி கூட நான் யோசிக்கவே இல்லை. பாத்தியா எப்படி என்னால அப்படி யோசிக்க முடிஞ்சது? இப்ப அதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருக்கு பங்கஜ். சூர்யா, வா போலாம். மீரா வா. வீட்ல யாருமே இல்லையோ. சரியான நேரத்துல இந்த போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்றது? சம்பத் கூடயே போயிருக்கலாமோ? ஏதாவது ஆட்டோ கிடைக்குதான்னு பாப்போம். ஒரு ஆட்டோ கூட வரலையே. இப்ப என்ன பண்றது? பேசாம மீராமம் வீட்டுக்கே போயிட வேண்டியதுதான்.
சித்தி உள்ளதா இருந்தாங்களா? அப்படியே கதவை திறக்கல. ஒருவேளை காலிங் பெல் சத்தம் காதுல விழுந்திருக்காதோ? இப்போ என்ன செய்யறது? ஒரே குழப்பமா இருக்கே. திரும்ப போய் காலிங் பெல் அடிக்கலாமா? இப்பதான் வந்திருக்காங்க, எல்லாரும் குளிக்கணும், ஃப்ரெஷ் ஆகணும், சாப்பிடணும். ச்சே, அம்மா சொன்ன மாதிரி காலையிலேயே வந்திருக்கலாம். பங்கஜ் சார், எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? அனு வரேன்னு சொன்னா, ஆனா இன்னும் வரல. ஒருவேளை வரலையோ என்னவோ. அனுவா? எந்த அனு? அனு எங்க அக்கா பொண்ணு மேடம். நம்ம அனு மேடம் தான். ஐநோ மீரா, ஏன் மூலமா தான் இவங்க இங்க வந்தாங்க. நான் தான் உங்ககிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொன்னேன். நீங்க வாங்க, நான் டிராப் பண்றேன். நான் கார்ல வெயிட் பண்றேன். தெருமுக்கில தான் இருப்பேன். ஓகே சார். சார், ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க சார். டேக் கேர் மேடம். நான் வரேன் சார். இப்படி ஆயிடுச்சு. மீரா மேமும் சாரும் இருக்கும்போது கதவை தட்டினா நல்லாவா இருக்கும்? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சார் எவ்வளவு பக்கத்துல இருந்தோம், யாரோ ஒருத்தி மாதிரி வெளியே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டு மீரா மேம பார்க்காம போனா நல்லா இருக்காது. உள்ள போய் மீரா மேம் கிட்ட பேச வேண்டியதுதான். மீரா மேடம் எப்படி இருக்காங்க? அவங்க கொஞ்சம் ஃபீலா தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் கூட என்னவோ நினைச்சேன், ஆனா அங்க போறேன்னு சொல்ற. சூரிய சார் வேற இருக்காரு. சூரிய சார் அங்க இருந்தா என்ன சித்தி? உனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியல அனு. நான் இங்க இருந்த இத்தனை நாள் மீரா மேடம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். சூர்யா சார் கூட பேசினா மீரா மேடமோட மனசு சமாதானம் ஆயிடும். இந்த நேரத்துல நீ ஏன் அங்க போற? நீ ஏன் என்ன இப்படி தடுக்கிறேன்னு தெரியல சித்தி. அவங்க 2 பேரும் இருந்தா நான் ஏன் போக கூடாது? அதுவும் துக்கம் கேட்க. ஏன் அனு ஸ்கூல் பொண்ணு மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லையா? வா போலாம். இல்ல சித்தி, நான் வரல. இல்ல சித்தி, நான் பாத்துட்டு தான் வருவேன். இப்ப நான் தான் அங்க போக வேணாம்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ தூரம் வந்துட்டு அவங்கள பார்க்காம வர்றது சரியா படல. நீ போ சித்தி. வேணான்னு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. சித்தி ப்ளீஸ், நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு மெச்சூரிட்டி இல்லாம இல்ல. மெச்சூரிட்டியா தான் நடந்துக்கிறேன். நீ தான் புரிஞ்சுக்கணும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். இந்த நேரத்துல இவங்க 2 பேர் மத்தியில நீ போறது எனக்கு சரியா படல அனு. சரி, நீ என்னமோ பண்ணு. மீரா, அழாத. நான் சொல்றத கேளு.
முடியல சார். Sir, it's okay, sir. I'm really sorry, sir. பரவாயில்ல, படுத்துக்கோ மீரா. இல்ல சார், பரவாயில்ல. மீரா ப்ளீஸ் படுத்துக்கோ. சார் நீங்க ஐம் சாரி மீரா. உன்னை எழுப்ப வேண்டாம் நினைச்சு போயிட்டு வரேன்னு ஒரு நோட் எழுதி வச்சுட்டு கிளம்புனேன். கிளம்பிட்டீங்களா சார்? சாரி சார், நைட்டு நீங்க இங்கே தங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஐ ட்ரை டு கண்ட்ரோல் மை செல்ஃப் பட் என்னால முடியல சார். சாரி. இதுக்கெல்லாம் ஏன் சாரி சொல்ற மீரா? இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கூட நான் உன் கூட இல்லைனா எப்படி? இட்ஸ் ஓகே மீரா, நீ ரெஸ்டட். உனக்கு எப்போ ஆபீஸ்க்கு வரணும்னு தோணுதோ அப்போ வந்தா போதும். ஓகே மீரா? சார். நோ நோ, சிட் டவுன், சிட் டவுன். டேக் ரெஸ்ட். உனக்கு ஏதாவது வேணும்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். சார். மீரா, thank you sir. Thank you so much for everything sir. It's okay மீரா. அனு. சார், எப்ப வந்த அனு? இங்க என்ன பண்ற? எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? போன்ல சார்ஜ் இல்ல சார். அதுக்காக இங்கே இருப்பியா? வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. சாரி சார், நேத்து எனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே ஓடி வந்தேன். ஆனா நான் வரதுக்குள்ள நீங்க கிளம்பி போயிட்டீங்க. இங்க வந்து பெல் அடிச்சப்போ யாரும் கதவை திறக்கல. போன்லயும் சார்ஜ் இல்ல. சரி,
ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போலான்னு தெருவுக்கு போனா ஆட்டோவும் கிடைக்கல. நான் பயந்து போய் திரும்ப இங்கேயே வந்துட்டேன். நான் அப்ப வந்தா நீங்க 2 பேரும் உள்ள பேசிட்டு இருந்தீங்க. நீயும் உள்ள வர வேண்டியதானே? என்னமோ ஒரு தயக்கம் சார். மீரா மேடம் ரொம்ப சோகமா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வரணுமான்னு யோசிச்சுட்டு அப்படியே வெளியிலே உட்காந்துட்டேன். வாட் இஸ் திஸ் அனு? அதுக்காக ஒரு நாள் நைட் ஃபுல்லா வெளியே இருப்பியா? எனக்கு வேற என்ன பண்ணணும்னு தெரியல சார். சரி, உங்க அம்மா அப்பாவுக்காவது ஃபோன் பண்ணியா இல்லையா? அதான் போன்ல சார்ஜ் இல்லைன்னு சொன்னனே சார். சரி வா, நானே உன்னை ட்ராப் பண்றேன். சார், மீரா மேடம் எப்படி இருக்காங்க? கொஞ்சம் டயர்டா இருக்கா. நேத்து ரொம்ப வருத்தப்பட்டா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. she will come back, don't worry. அவங்கள நான் இன்னும் பார்க்கவே இல்லை சார். இப்போ நீ அவளை பார்க்கறது சரியா வராது. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரி வா. நேத்து நைட் முழுக்க நீ மீரா வீட்டு வாசல்ல இருந்தது நினைச்சா எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. நீ ஏன் வீட்டுக்குள்ள வரலன்னு எனக்கு புரியல. எஸ் அனு, ஐ ஹாவ் டிசைடட். இனிமேலும் நான் காத்திருக்க விரும்பல. சீக்கிரமே ஒரு முடிவெடுக்கிறேன். என்ன முடிவு சார்? முடிவுன்னா முடிவுதான். அதான் என்ன முடிவுன்னு கேட்டேன். அந்த முடிவெடுக்கும் போது உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் மீரா இப்போ எமோஷனலி ரொம்ப வீக்கா இருக்கா. அனதா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி வெளியே காமிச்சுக்கிறா. அவ இதுல இருந்து மீண்டு வரதுக்கு என்னோட சப்போர்ட் அவளுக்கு முழுசா வேணும். அது என்னோட கடமையும் கூட. இத்தனை வருஷம் என் கூடயே வேலை பார்த்தவளை பத்தி நான் கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். அதை நினைச்சாலே அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொல்லுது. புரியுது சார். தேங்க்ஸ் அனு, தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். சார், ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களை சந்தேகப்படுற அளவுக்கு சீப்பான பொண்ணு நான் கிடையாது. இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்ல சார். இத கூட புரிஞ்சுக்க மாட்டேனா சார்? மீரா மேடம் சிச்சுவேஷன்ல வேற ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா மீரா மேடம் மாதிரி இவ்ளோ தைரியமா ஹேண்டில் பண்ணிருப்பாங்களான்றது டவுட் தான் சார். இதெல்லாம் யோசிக்கும் போது மீரா மேடம் மேல மரியாதை இன்னும் கூடி இருக்குன்னு தான் சார் சொல்லுவேன். நீங்க சொன்ன மாதிரி மீரா மேடம்க்கு நம்ம உதவி கண்டிப்பா தேவை. அதனால நீங்க எதையும் யோசிக்காம கவலைப்படாம போயிட்டு வாங்க சார். சரிங்க சார், இப்போ நீங்க சொன்ன விஷயத்த எப்போ ஆரம்பிக்க போறீங்க? எந்த விஷயம் அனு? அதான் சார், என்னமோ முடிவு அது இதுன்னு சொன்னீங்களே. சீக்கிரமே அனு. பை. சூர்யா சார் பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். மீரா மேம் பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா என் மனசு ஏன் இவ்ளோ குழப்பமா இருக்கு? சூர்யா சார் மேலயும் மீரா மேம் மேலயும் சந்தேகப்படுற அளவுக்கு சில்லியான பொண்ணு நான் கிடையாதுன்னு நான் சொன்னது நிஜம்தானா இல்ல வெறும் வாய் வார்த்தையா? எனக்குள்ள ஏன் இந்த குழப்பம்? ஆத்தா மகமாயி வரா. இவங்க வேற வந்துட்டாங்களா? வாழ்க்கையில திடீர்னு சூறாவளி அடிக்குதேன்னு பயப்படாத தாயி. சூறாவளிக்கு மழை அசையலாம், மரம் அசையலாம், ஆனா புல்லுக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ புல்ல போல இருமா. எதையும் எதிர்த்து நில்லு. கஷ்டம் வரும்போது மனச தளர விடாத. நம்ம கஷ்டத்தை நாம தான் எதிர்கொள்ளணும். நீ எதையோ பார்த்து மனங்கலங்கி வந்திருக்க மகளே. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம ஒரு புள்ள போல இருக்கிறது என்னைக்குமே நல்லது தாயி. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா.